சொல்றது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஐடியாலஜி வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மத்த பார்ட்டிஸ கம்பேர் பண்றப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் இப்போ வந்து டிவிக்கு எல்லாரையுமே கம்பேர் பண்றப்போ ஐடியாலஜி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்புறோம். அண்ட் இவங்க கூட நின்று ஒருவேளை இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா தமிழ்நாடு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ யங் கேர்ள்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் மெச்சூர் கேர்ள்ஸா இருக்கும், உமனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சப்போர்ட்டா இருக்கும். ஒன்லி டிஎம்கே இருக்கும், அவங்க 1000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லைன்னா வந்து எனக்கு ஃபேனா வந்து விஜய் பிடிக்கும் அப்படின்னு. அதை தாண்டி ஏன் நாம் தமிழர் ஐடியாலஜி தாண்டி நாம் தமிழர்னா அது ஏன் ரீசன்? அதுதான் இப்போ எப்படி சொல்றது, சீமான் அண்ணனுக்கு வந்து பெரிய சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் அவங்க பேசுறதா இருக்கட்டும், இல்ல உமனுக்கு வந்துட்டு இப்போ 1500 ரூபாய் தரோம், 2000 ரூபாய் தரோம் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு வந்து இப்படி இருக்கும். என் பெண்ணை வந்து நீ தொட்டா நீ வந்து இந்த இடத்துல உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்றது வந்துட்டு அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, சாதாரணமான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஆள் வந்து தைரியமா சொல்ற போது இவரையே நம்ம ஓட் போட்டு வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. அவர் தோத்துட்டாரு. தோத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த நியூஸ் பார்க்கும்போது ரிசல்ட்டை பார்க்கும்போது எவ்வளவு ஹர்ட் ஆச்சு? ஹர்ட் ஆச்சு. நான் ஆக்சுவலா என்டிகே வின் பண்ணணும்னு நாங்க வந்து நினைக்கவே இல்லை. பட் ஆனா ஒரு சீட்டாவது இந்த வாட்டி கிடைக்கணும், அண்ணன் சீமானாவது வின் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. அது நடக்கலங்கிறதுப்போ வருத்தமா தான் இருந்தது. பட் பரவாயில்ல, அதுதான் ரிசல்ட் அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதுல இருந்து அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்ததா நாம் தமிழர் இன்னும் என்ன பெட்டரா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் பெட்டரா என்ன பண்ணலாம்னா, மக்கள் கிட்ட எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கோங்கிறது இன்னும் புரியல. மக்களோட மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரி இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற அதே மைண்ட் செட் வந்து அடல்ட்டா இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுங்கிறது தெரியல. ஸோ இன்னும் ஒரு வயசுல பெரியவங்க கிட்ட எப்படி போய் சேர்றது, அதாவது கிராமத்துப்புறம்னு மட்டும் இல்லாம நகர்ப்புறம் பகுதியிலையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத ஏதாவது ஐடியா பண்ணணும். சோஷியல் மீடியா கண்டிப்பா வேணும், ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா டிஎம்கே, டிவிகே கம்பேர் பண்றப்போ நம்ம என்டிகே கட்சி வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு போராட்டங்களே நிறைய முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மீடியா கவரேஜ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அவங்கள கம்பேர் பண்ணப்போ. அதாவது ஒண்ணுமே பண்ணாதவங்க கூட மீடியால வந்து பெருசா கட்டுறாங்க. பட் நாம் தமிழர் கட்சி அவ்வளவு பண்ணாலுமே அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு பாக்குறப்போ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்க ஏன் நாம் தமிழர் ஐடியாலஜி சூஸ் பண்றீங்க? காரணம் ஏன்னா அண்ணன் சீமான் வந்து மக்களுக்குங்கிறத தாண்டி வனவிலங்குகளா இருக்கட்டும், இல்ல நம்ம பூமியா இருக்கட்டும், எல்லாத்துக்காகவும் இது பண்றாங்க. ஸோ நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஸோ எனக்கு வந்து மக்கள் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னோட இது வந்து சீமான் அண்ணன் வந்தா ஓகே, மக்களையும் தாண்டி இந்த தமிழ்நாடு நல்லா வளமா இருக்கும். அண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து பேசுறாங்க. பேச்சு கேட்டு தான் போனீங்க? நார்மலா பேச்சு கேட்டு தான் நாம் தமிழர் பேச்சை கேட்டு நாம் தமிழர் கட்சி அப்ரோச் பண்ணோம். அதுவும் இல்லாம ஈழத்து மக்கள் பட்ட இதுவும் எனக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருக்காங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட்டா அண்ணன் பேசுறப்போ வந்துட்டு ஓகே, நம்ம தமிழ்ங்கிறப்போ நம்ம அவர் கூட நிக்கணும் அப்படிங்கிறது தோணுச்சு. நீங்க வந்து 2 கட்சி இருக்கீங்க. இவ்வளவு வருஷமா வந்து நாம் தமிழர் வந்து 2% வாங்கிட்டாங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த டிக்ரீஸ் ஆன பிறகும் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அவங்களோட ஐடியாலஜி தான். ப்ரோ எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஐடியாலஜி வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற பார்ட்டிஸை கம்பேர் பண்றப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் இப்போ வந்து டிவிக்கு எல்லாரையுமே கம்பேர் பண்றப்போ ஐடியாலஜி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்புறோம். அண்ட் இவங்க கூட நின்று ஒருவேளை இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா தமிழ்நாடு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ யங் கேர்ள்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கொஞ்சம் மெச்சூர் கேர்ள்ஸா இருக்கும், உமனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சப்போர்ட்டா இருக்கும். ஒன்லி டிஎம்கே இருக்கும், அவங்க 1000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லைன்னா வந்து எனக்கு ஃபேனா வந்து விஜய் பிடிக்கும் அப்படின்னு. அதை தாண்டி ஏன் நாம் தமிழர் ஐடியாலஜி தாண்டி நாம் தமிழர்னா அது ஏன் ரீசன்? அதுதான் இப்போ எப்படி சொல்றது, சீமான் அண்ணனுக்கு வந்து பெரிய சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் அவங்க பேசுறதா இருக்கட்டும், இல்ல உமனுக்கு வந்துட்டு இப்போ 1500 ரூபாய் தரோம், 2000 ரூபாய் தரோம் அப்படிங்கறத தாண்டி உங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு வந்து இப்படி இருக்கும். என் பெண்ணை வந்து நீ தொட்டா நீ வந்து இந்த இடத்துல உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்றது வந்துட்டு அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, சாதாரணமான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஆள் வந்து தைரியமா சொல்ற போது இவரையே நம்ம ஓட் போட்டு வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. அவர் தோத்துட்டாரு. தோத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த நியூஸ் பார்க்கும்போது ரிசல்ட்டை பார்க்கும்போது எவ்வளவு ஹர்ட் ஆச்சு? ஹர்ட் ஆச்சு. நான் ஆக்சுவலா என்டிகே வின் பண்ணணும்னு நாங்க வந்து நினைக்கவே இல்லை. பட் ஆனா ஒரு சீட்டாவது இந்த வாட்டி கிடைக்கணும், அண்ணன் சீமானாவது வின் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. அது நடக்கலங்கிறதுப்போ வருத்தமா தான் இருந்தது. பட் பரவாயில்ல, அதுதான் ரிசல்ட் அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதுல இருந்து அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்ததா நாம் தமிழர் இன்னும் என்ன பெட்டரா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இன்னும் பெட்டரா என்ன பண்ணலாம்னா, மக்கள் கிட்ட எவ்வளவு தூரம் ரீச்
ரீச் ஆயிருக்கோங்கிறது இன்னும் புரியல. மக்களோட மைண்ட் செட் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற அதே மைண்ட் செட் வந்து அடல்ட்டா இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுங்கிறது தெரியல. ஸோ இன்னும் ஒரு வயசுல பெரியவங்க கிட்ட எப்படி போய் சேர்றது, அதாவது கிராமத்துப்புறம்னு மட்டும் இல்லாம நகர்ப்புறம் பகுதியிலையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத ஏதாவது ஐடியா பண்ணணும். சோஷியல் மீடியா கண்டிப்பா வேணும், ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா டிஎம்கே டிவிகேவை கம்பேர் பண்றப்போ நம்ம என்டிகே கட்சி வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு போராட்டங்களே நிறைய முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மீடியா கவரேஜ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அவங்கள கம்பேர் பண்ணப்போ. அதாவது ஒண்ணுமே பண்ணாதவங்க கூட மீடியால வந்து பெருசா கட்டுறாங்க. பட் நாம் தமிழர் கட்சி அவ்வளவு பண்ணாலுமே அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு பாக்குறப்போ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்க ஏன் நாம் தமிழர் ஐடியாலஜி சூஸ் பண்றதுக்கான காரணம்? ஏன்னா அண்ணன் சீமான் வந்து மக்களுக்குங்கிறத தாண்டி வனவிலங்குகளா இருக்கட்டும், இல்ல நம்ம பூமியா இருக்கட்டும், எல்லாத்துக்காகவும் இது பண்றாங்க. ஸோ நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஸோ எனக்கு வந்து மக்கள் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்னோட இது வந்து சீமான் அண்ணன் வந்தா ஓகே, மக்களையும் தாண்டி இந்த தமிழ்நாடு நல்ல வளமா இருக்கும். அண்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து பேசுறாங்க. பேச்சு கேட்டு தான் போனீங்க, நார்மலா பேச்சு கேட்டு தான் நாம் தமிழர் அப்ப? பேச்சை கேட்டு நாம் தமிழர் கட்சி அப்ரோச் பண்ணோம். அதுவும் இல்லாம ஈழத்து மக்கள் பட்ட இதுவும் எனக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்ரீலங்கால இருக்காங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட்டா அண்ணன் பேசுறப்போ வந்துட்டு ஓகே நம்ம தமிழ்ங்கிறப்போ நம்ம அவர் கூட நிக்கணும்.